வணக்கம். கிபி 1756 கிழக்கிந்திய கம்பெனி என்ற பெயரில் நம் பாரத நாட்டை அடிமைப்படுத்த ஆங்கில ஏகாதிபத்தியம் மும்முரமாக படை நடத்தி கொண்டிருந்த காலம். தமிழகத்து பாளையக்காரர்களை எல்லாம் மிரட்டியும் வஞ்சித்தும் தனக்கு கப்பம் கட்ட வைத்தனர் வெள்ளையர்கள். அந்த ஆண்டில் மேலப்பாளையத்தில் வைரங்குளத்தில் பிறந்த பகலவன் ஒருவனிடம் தோற்றுப்போவோம் என்று கனவாக கண்டிருப்பார்கள் அந்த பரங்கித் தலையர்கள். தீர்த்தகிரி என்னும் கொங்கு சிங்கம் காடு மலைகளை எல்லாம் தன் கட்டுக்குள் வைத்திருந்த நேரம். தாராபுரத்திலிருந்து சங்ககிரி கோட்டைக்கு வரிப்பணம் செல்லுகிறது. ஹைதர் அலியின் சிப்பாய்கள் சிவமலையை தாண்டி வடக்கே வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்திய சுதந்திர போராட்டத்தின் மிக பெரும் வீரன் தனக்கு பெயர் சூட்டிக் கொள்ளும் நேரம் நெருங்கிவிட்டது.
யார் நீங்கள்? அந்த கேள்வி நாங்க கேட்கணும். எங்கடா கொங்கு நாட்டோட வரிப்பணம்? அதை கேட்க நீங்க யாரு? நாங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. நாங்க திவான் சாஹிப் மட்டும் பதில் சொல்லுவோம். கொங்கு நாட்டை தாண்டி போறவங்க யாரும் எங்களுக்கு பதில் சொல்லாம போக முடியாது. வரிபணத்தை கொடுங்கடா. இந்த 3 பேருக்கு எங்க மண்டியிட வைங்க. வந்துறான். ஹலோ. ஓ. ஓனரசியா. கொங்கு நாட்டுல பிறந்துட்டு அடுத்தவனுக்கு வால் பிடிக்க உங்களுக்கு வெக்கமா இல்ல? அரசாங்க உத்தியோகம்னு யாருடைய அரசாங்கம் கூடாது? சுந்தர நாட்டுக்கும் தாரமங்கல நாட்டுக்கும் நடந்த சண்டையில வஞ்சகமாத்தான இந்த கொங்கு நாட்டை கைப்பற்றினா அந்த கயவன் பொழப்புங்க சாமி. நாய் முறைக்கப்பட இந்த பொழப்பு இன்னையோட சரி. இதுக்கு மேல எங்காவது அரசலூருக்கும் தாராபுரத்துக்கும் இருக்கிற தடத்துல நடந்தீங்க 3 பேருக்கு தலையை வெட்டி முச்சந்தில் எரிஞ்சிருவேன். கருப்பசேர்வை ஐயா, என்ன சங்ககிரி கோட்டைக்கு போய் திவான் சாஹிப் வரிப்பணைங்கன்னு கேட்டாங்க. சென்னிமலைக்கும் சிவமலைக்கும் நடுவே ஒரு சின்னமலை விடுங்கிக் கொண்டான் என்று சொல். கொங்கு நாட்டில் மைசூர் சட்டம் செல்லாது என்று சொல். உத்தம காமிண்டனின் வம்சத்தில் ஒரு சொட்டு ரத்தம் இருக்கும் வரை கோவை ஜில்லாவில் இருந்து ஒரு குண்டுமணியை கூட வரியாக வசூல் பண்ண முடியாது என்று சொல். காவிரியை தாண்டி ஹைதர் அலி வந்தால் மைசூர் கோட்டை மண்மேடாகும் என்று சொல். உருவிய வாளோடு 1000 கொங்கு சிங்கங்கள் உயிரெடுக்க தயாராக இருக்கிறார்கள் என்று சொல். ஓடிவிடுங்கள் உயிரோடு. அன்று தீர்த்தகிரி சின்னமலையாக அவதரித்த பிறகு திப்பு சுல்தானிடம் படை நடத்தி அவன் நம்பிக்கையை பெற்றான். காவிரி கரையிலே முதலாக ஆங்கிலேய படைகளை துரத்தி அடித்தான். 3000 குதிரைப்படை வீரர்களை தனி ஒருவனாக நின்று தன் சாதுரியத்தால் விரட்டி அடித்தான். கர்னல் மேக்ஸ்வெல்லின் தலையை வெட்டி ஊர்வலமாக கொண்டு வந்தான். இந்த சூரனை வெற்றி கொள்ள முடியாது என்று முடிவு செய்த வெள்ளையர்கள் தங்களுக்கே உரிய பிரிட்டிஷ் சூழ்ச்சியை அரங்கேற்றினர். தாய் மண்ணுக்காக தாயையை இழக்கும் இந்த தமிழ் மண்ணில் காசுக்காக கயமைத்தனம் புரிந்து காட்டிக் கொடுத்தான் ஒரு கருங்காலி. நம் இனத்துக்கு பகைவன் நாம் தானே. சின்னமலையும் தம்பிகளும் கருப்ப சேர்வையும் சங்ககிரி கோட்டையில் கட்டுண்டு கிடக்கின்றனர். எங்கள் ஆட்சியில் சூரியனே மறையாது என்று ஏகாத்தியம் பேசும் பிரிட்டிஷ் தண்டனை சட்டம் தன் சூழ்ச்சி பற்களால் விஷம் பரப்பி சின்னமலையை வீழ்த்த துடிக்கிறது. அநியாயமாக கொள்வதற்கு நியாயம் பேசும் அரசியல் வித்தை ஆங்கிலேயனுக்கு மட்டுமே உண்டு. தீரனின் உயிரை குடித்த தூக்கு கயிறுகள் 1947 ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் 15ஆம் நாள் வரை லட்சக்கணக்கான இந்தியர்களின் உயிர்களையும் குடித்தன.
சங்ககிரி கோட்டையில் சப்தமில்லாமல் அடங்கிப் போன தீரனின் குரல் ஒன்றாய், நூறாய், ஆயிரமாய், லட்சமாய் பெருக்கெடுத்து 142 வருடங்களுக்கு பிறகுதான் இந்த மண்ணுக்கு சுதந்திரம் பெற்று தந்தோம். வெள்ளையனுக்கு அடிமையாயிருந்த நம்மை மீட்க சின்னமலை தோன்றியது போல இப்போது இருக்கின்ற கொள்ளையர்களிடமிருந்து மீட்க யார் வருவார்? சொல்லடி சிவசக்தி, நிலச்சுமையென வாழ்ந்திட புரிகுவையோ, வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே. வணக்கம்.